அன்பார்ந்த கூட்டாளிஸ்க்கு எல்லாமே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் அஜித் குமாரை பற்றி தான். நடிகர் அஜித் குமார் இப்போ ரீசெண்டாக சிஎஸ்கே மேட்சுக்கு வந்திருந்தார். கிரிக்கெட் மேட்சுக்கு ஃபேமிலியோடு வந்திருந்தார். அதைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சி, அதைத் தொடர்ந்து கேமராவுக்கு முன்னாடி வந்து மைக்கெலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும், இவ்வளோ பெருமைகள் அஜித்தை பற்றி நடந்துக்கிட்டு இருந்தாலும், கார் ரேஸில் போகிறாரு, வின் பண்ணுறாரு. சோஷியல் மீடியாவில் அடிக்கடி அஜித் குமார் அவர்களுடைய பேச்சு வந்து அடிப்படுது. இதெல்லாம் முன்னாடி போயிட்டு பார்த்தா 90s கிட்க்கு இது தெரிஞ்சிருக்கலாம், 2K கிட்ஸுக்கு இது தெரியாமல் இருக்கும். ஹீரா சம்மந்தப்பட்ட கேஸும் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் அந்த கேஸும் ஓப்பன் ஆகிருக்கு. ஆஹா, என்னடா இது புது மாதிரியாக இருக்கே. அஜித் குமார் கார் ரேஸ்லேயும் ஜெயிக்கிறப்ப, பத்மஸ்ரீ அவார்டும் வாங்குறப்ப, மெச்சிக்கெல்லாம் இப்போ தான் வந்துட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் சோஷியல் மீடியா பக்கம் தலை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நேரம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரணும். நான் ஒரு அஜித் ஃபேன். ஆனாலும் வாங்க, இது எனக்ரோயிலின் உங்கள் மூன்றாம் கண் பக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னுக்கு அஜித் குமார் திடீர்னு சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து நிற்கிறாரு. ஸ்டேஜில் வந்து நிற்கிறாரு, ஃபேமிலியோடு வந்து நிற்கிறாரு. பார்த்தியா நம்ம தலை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட கவனமும் அஜித் குமாரின் பாலே. அஜித் குமாரும் சிவகார்த்திகேயனும் வந்திருந்தாங்க. அஜித் குமாரின் பாலே மிகப்பெரிய கவனம் சென்றது. அஜித் குமார் மோட்டர் ரேஸ்லேயே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கப்ப, பார்த்தியா நம்ம தலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிஎஸ்கே மேட்ச்சில் வந்தோன்னா நான் பார்த்தே நம்ம தலை கெத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கிட்டார். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு மீராவை பற்றி விஷயம், மீரா அஜித் குமார் சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது மீராவை பற்றிய விஷயங்கள் இருந்தாலும் கூட அஜித் குமாரோட பெருமையை சொல்கிற விதமாக தான் இந்த ஷோக்கள் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் கூட கொஞ்சம் தட்டுற விதமாக, அஜித் குமார் தலையில் தட்டுற விதமாக இந்த மீராவோட விஷயம் இருந்தது. ஏற்கனவே இவர் அஜித்குமார் மேலே கேப்டன் அவர்களோட ஃபியூனரலுக்கு வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து எலெக்ஷன் டைமில் ஒரு ஃபேனை ஏசி இருந்தார், திட்டி அப்படின்றாரு. அதுவும் ஒரு பேச்சாக அடிபட்டுருந்துச்சு. அதை தொடர்ந்து அஜித்குமார் அவர்களின் தந்தையின் ஃபியூனரல் டைம்லேயும் அவர் ரசிகர்கள் யாரையுமே வரவிடல. அதை தொடர்ந்தும் ஒரு புகார் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியாக மீடியாக்கள் முன்பு வராத ஒரு நபர், மீடியாக்கள் பார்வையிலே படாத ஒரு நபர் வந்து, அதாவது சோஷியல் மீடியாலெலாம் காணவே இல்லாது அஜித்குமார் அவர்களை. இப்போ சோஷியல் மீடியா பக்கம், சோஷியல் மீடியாவில் எல்லா மீடியாக்கள் பக்கமும் அதிகம் உலா வர ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்? முதல்ல சிஎஸ்கே மேட்சை எடுத்துக்குவோம். சிஎஸ்கே மேட்சுக்கு அஜித்குமார் வர வேண்டிய காரணமே இல்லை. வேணால் கிரிக்கெட் மேட்சை ஒரு டிவியில் பார்த்துருக்கலாம், அப்படி ஆசைப்படுறவர் தான். கிரிக்கெட் மேட்சுக்கு அதுக்காக போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறவர் அஜித்குமார் அல்ல. ஃபேமிலியோடு வந்து பார்க்குறாரு அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஏன், எதற்கு அப்படிங்கிற கேள்விகள் எங்களுக்குள்ளே எழுது. அதுவும் அஜித்குமாரோட பையன் நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும், கார் ரேஸில் ஒரு பெரிய ஒரு ஆளாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அஜித்குமாருக்கு இருக்குது. அவர் வந்து கிரிக்கெட்டில் நுழைய மாட்டார். கிரிக்கெட்டை அஜித்குமார் வெறுக்கிறார். அதே சமயத்தில் ஏன் அஜித்குமார் இப்போ வரணும், அடிக்கடி வரணும்? ஏன் இப்போ ஃபுட்பால் மேட்ச்சில் தான், இப்போ படத்தில் கூட பார்த்துருக்கலாம், லேட்டஸ்ட்டாக ஒரு படத்தில் கூட ஃபுட்பால் ப்ராக்டிஸ் கொடுக்குறதா தான் காத்திருக்காட்டியிருக்காரு. அவரோட மகனுக்கு ஃபுட்பால் ப்ராக்டிஸ் தான் கொடுக்குறாரு. அஜித்குமார் அந்த அளவுக்கு கிரிக்கெட்டை வெறுக்கிறாரு. ஃபுட்பால் பக்கம் தான் அவனை கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறாரு, இல்லாட்டி கார் ரேஸ் பக்கம் கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறாரு. ஏன் இப்போ இந்த கிரிக்கெட் மேட்சுக்குள்ளே வரணும் அஜித்குமார்? இப்போ ஷாலினியே புது நிகழ்ச்சிகளில் வர தொங்கிட்டாங்க. இப்போ சாதாரண ஒரு நபர் மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் மேற்கொள்கிறாங்க. சாதாரணமாக யாருமே போகாமல், யாருமே பிரபலியங்கள் யாருமே அப்படி போக மாட்டாங்க. இவங்க மட்டும் கெஷுவலாக அப்படி போயிட்டு வராங்க. ஏன் இப்படி சோஷியல் மீடியா முன்னுக்கு அதிக பேரிண்ட பார்வை தன் மேலே விழுகிற விதமாக அஜித்குமாரோட ஃபேமிலி நடந்துக்குது. கேப்டனோட ஃபியூனரலுக்கு வராமல் போன அஜித்குமார்
ஃபேன்ஸோட பார்வை தன் பக்கம் விழக்கூடாதுன்னு எலெக்ஷனுக்கு வரக்கூடாது, எலெக்ஷன் பக்கம் எலெக்ஷன் டைமில் கிட்ட கூட நெருங்கக்கூடாதுன்னு சொன்ன அஜித்குமார் அவர் ஏன் சிஎஸ்கே மெச்சுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டால் பொலிட்டிக்கல் என்ட்ரி, அரசியல் உட்பிரவேசம் அப்படின்னு கூட சொல்லலாம். 100% சான்ஸ் அஜித்குமார் அவர்கள் அரசியலுக்கு வர்றதில் இருக்குது. நாங்கள் ஒன்றும் அஜித்குமார் பொலிட்டிக்கலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. நான் விஜய் வந்தப்பயே சொன்னேன் பொலிட்டிக்கல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு. சரி, அஜித்குமாரும் வர்றாரு. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? எம்ஜிஆர் ஒருத்தர் தான் பொலிட்டிக்கலுக்கு சாதித்த ஒரு நபர். அதை தொடர்ந்து பல சினிமா வட்டாரங்கள் போய்விட்டன. ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே அந்த மாதிரி பேரையும் புகழையும் பெறையில்லை எம்ஜிஆர் மாதிரி. சரி, அந்த சப்ஜெக்டை கழிச்சா சாப்டர் மாறிடும். அந்த வேறொரு சாப்டராக வேறொரு நாளில் பேசலாம். ஸோ அஜித்குமார் மேலே பல கதைகள் இருந்தன. குற்றச்சாட்டு, கேப்டன் மையத்துக்கு இவர் வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இன்னொரு பக்கம் அவர் எலெக்ஷனுக்கு நிற்கிறப்ப யாரையும் கிட்ட வர வேணாம் போப்போ அப்படின்னது கொரோனா டைமில். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்போ பொலிட்டிக்கல் அப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சரி நான் தான் அப்படின்னு அஜித்குமார் கெத்தாக சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் கூட ஃபேமிலியில் சொல்லியிருப்பாங்க போல், ஷாலினி சொல்லியிருப்பாங்க போல், நீங்கள் பொலிட்டிக்கலுக்கு வரணும், மீடியாக்கள் முன்பு அதிகம் உங்களோட முகம் தெரியணும் அப்படின்னு சொன்னாங்களோ என்னமோ தெரியலை. ஆஹா, கேப்டன் மையத்துக்கு வேறு வராமல் போயிட்டோமே, மீடியாக்கள் முன்பாடி இப்படியெல்லாம் பேசிட்டோமே, மீடியாக்கள் முன்போ இப்படியெல்லாம் ரசிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே, ஐயோ அப்செட் ஆச்சு. சரி, ஷேப்பாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சிஎஸ்கே மெச்சிக்கு வந்தாரோ அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே எழுது. அது மட்டும் இல்லாமல் பத்மஸ்ரீ விருதுகள் வாங்கிறதுக்கு மட்டும் கேப்டன் மையத்துக்கே வர இயலாதவர் பத்மஸ்ரீ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் முன்னுக்கு நின்றுட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படும்னு சிஎஸ்கே மேட்சுக்கு இவர் வந்திருப்பார். ஃபுட்பால் ஃபேனாக அஜித்குமார் அவர்களோட மகனும் கார் ஃபேனாக, அதாவது கார் ஓட்டுறதுல விருப்பமுடையவரோ அஜித்குமார் இருந்த போதும் சிஎஸ்கே மேட்சுக்கு வந்ததுக்கான காரணம் இதுதான். கிரிக்கெட்டை அடியோடு வெறுக்கிற ஒரு மனுஷர் கிரிக்கெட் மேட்சுக்கு வந்தது மக்களின் அபிமானத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில். மக்களின் அபிமானத்தை பெற்றுக்கொள்கிற அதே வேளையில் பொலிட்டிக்கலுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குற விதமாகவும், அதாவது அரசியல் உட்பிரவேசத்திற்காகவும் தான் அஜித் இதை செஞ்சிருக்காரு. விஜய் அவர்கள் கூட சொல்லிக்கலாம், ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ தூரம் உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் அஜித்குமாருக்கு சொல்லவே இல்லை. அவர் எல்லாமே ஸ்டேஜ் சூர்யாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் சொல்லலாம். ஸ்டேஜ் சூர்யாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு, டைரக்டருக்கு அந்த உதவி பண்ணியிருக்காரு, இவருக்கு இந்த உதவி பண்ணியிருக்கு, இந்த டைரக்டருக்கு இப்படி உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு என்ன செஞ்சார்? ஒன்றுமே இல்லையே. மக்களோட அதிகமாக மிங்கிலி ஆகாத ஒருத்தர் தான் அஜித்குமார். மக்களோட சலசலப்பு அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபர் தான் அஜித்குமார். இப்போ கொண்டு எல்லாமே மைக்கு நீட்டுறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி, எல்லா மீடியாக்களுக்கும் முன்பாடி அஜித்குமார் அவர்கள் நிற்கிறாரு. மைக்கை பிடிக்கிற அதுக்கு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முன்னுக்கு நிற்கணும்னு அஜித்குமாருக்கு ஒன்றும் கிடையாது. அது முன்கூட்டியே செய்யப்பட்ட ஏற்பாடு. அவங்களால அப்படிங்கிறாரு. மக்கள் முன்னாடி மக்களோட சலசலப்பு இருக்கவே கூடாது, பீப்புள்ஸ் முன்னாடி மிங்கிலே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அஜித்குமார் அவர்கள் ஏன் மக்கள் முன்னிலையில் வராருன்னு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அஜித்குமார் மேலே பல பழிகள், பல பாராட்டுக்கள் குவிகிற அதே சமயத்தில் அடுத்து ஒரு பழியாக விழுந்துருச்சு. நடிகை ஈராவோட விஷயம். ஈரா சொல்லியிருந்தாங்க, நம்ப வச்சு கடுத்தெடுத்துட்டாருன்னு அஜித்குமார் தான் சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் நடந்த சமயத்தில் அஜித்குமாருக்கும், அப்போ 90s கிட்ஸ்க்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச கதை இது. அப்போ கூட நான் நினச்சேன் அஜித்குமார் ஹீராவை தான் கல்யாணம் கட்டுவார் அப்படின்னு. ஹீராவும் அஜித்குமாரும் காதலில் இருக்கப்ப அஜித்குமாருக்கு தோட்பட்டையில் அடிப்படுது, முதுகில் அடிப்பட்டு எக்ஸிடென்ட் ஆகி கிடக்கிறப்ப கூட ஹீரா அவர்கள் தான் உதவி செஞ்சுருக்காங்க. ஹீரா
உதவி செஞ்சு அஜித்குமார் அவர்கள் திரும்பி வந்த பிறகு எக்ஸிடென்ட் ஆகி திரும்பி வந்த பிறகு ஈராவை அடியோடு மறந்துட்டார். ஷாலினியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 1998 2000 காலப்பகுதியிலேயே நான் கவலைப்பட்டேன். நடிகை ஈராவை நினச்சி அடே இந்த பொண்ணு, அப்போ நான் சின்ன பையன், அடே அந்த அக்கா பாவம் வேண்டா, அந்த அக்காவுக்கும் அஜித்குமாருக்கும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டேனே ஒழிய அஜித்குமார் ஹீராவை ஏமாற்றிட்டு போனாருங்கிற விஷயம் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். அதாவது ஹீரா அவங்களோட வாயால் சொன்ன பிறகு தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். இது எப்படியோ அஜித்குமார் மேலே முதல்ல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட முதல்ல கேப்டன்ட ஃபீன்ரோலுக்கு வரல அஜித்குமார் அவர்கள். அதை தொடர்ந்து எலெக்ஷன் டைமில் கிட்ட யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னது, தன்னோட அப்பாவோட ஃபீன்ரோல் விஷயத்தில் கூட அவர் யாரையும் வரக்கூடாதுன்னு சொன்னதோட அவரோட துர்நடத்தைகள் முடிஞ்சிடும்னு நினச்சேன். அதை தொடர்ந்து பாராட்டுகள் தான் அஜித்க்கு. சிஎஸ்கே மெச்சுக்கு வந்திருந்தார், பத்மஸ்ரீ விருது பெற்றிருந்தார், கார் ரேஸில் வின் பண்ணார், மகனுக்கு ஃபுட்பால் மேட்ச் அதெல்லாம் பழக்கினார். அதை தொடர்ந்து சோஷியல் மீடியா பக்கம் வந்தார். அதெல்லாம் நல்ல விஷயம் நடக்குது. வாரப்போ உச்சத்தை தொடுறப்ப திடீர்னு நடிகை ஈராவோட சமாச்சாரம். அஜித்குமார் பொலிட்டிக்கலுக்கு வரப்போகிறாரோ இல்லையோ எனக்கு தெரியலை. ஆனாலும் ஏதோ ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. நெருப்பில்லாமல் புகை வராது. நடிகை ஹீரோவோட விஷயங்களை பார்த்தா வாலிப வயசில் அஜித்குமார் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டார். இன்ன வரைக்குமா முதிர்ச்சி அடையாமல் இருப்பார். இப்போ அவர் பழைய தப்புகளையெல்லாம் உணர்ந்துட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம். அஜித்குமார் பண்ணது என்னத்தான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு இழைத்த துரோகத்துக்கு கட்டாயம் அதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்கிற கூட்டம் இன்னொரு பக்கம். எது எப்படியோ கொமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக் ரோயல். பாய், டேக் கேர்.